Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ISO 9001 2015 Part-7. Part-6 பார்க்காதவங்க மேல வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்பதான் ரொம்ப நல்லா புரியும். போன பார்ட்ல நாம context of organization பத்தி டீடைலா பார்த்தோம். அதுல understanding the organization and its context, understanding the needs and expectation of interested parties, determining the scope of the quality management system and its processes. இந்த 4 subclasses பத்தியும் டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது கிளாஸ் 5 லீடர்ஷிப். ஒரு லீடர்ஷிப் எப்படி இருக்கணும்ங்கறத இந்த ISO 9001 ஸ்டாண்டர்ட்ல கிளியரா சொல்லிருக்காங்க. அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா பல புது இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ட்ரெய்னிங்குள்ள போலாம். லீடர்ஷிப் இதுல 5.1 லீடர்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட், 5.2 பாலிசி, 5.3 ஆர்கனைசேஷனல் ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ். இந்த 3 மெயின் சப் கிளாஸஸ் இருக்கு. இதுல 5.1 லீடர்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட்டுக்கு 5.1.1 ஜெனரல், 5.1.2 கஸ்டமர் ஃபோக்கஸ்னு 2 சப் கிளாஸஸ் இருக்கு. 5.2 பாலிசிக்கு 5.2.1 எஸ்டாப்ளிஷிங் த குவாலிட்டி பாலிசி, 5.2.2 கம்யூனிகேட்டிங் த குவாலிட்டி பாலிசி. இந்த 2 சப் கிளாஸஸ் இருக்கு. இந்த எல்லா சப் கிளாஸஸ் பத்தியும் நாம இதுக்கப்புறம் டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 5.1 லீடர்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட். இதுல 5.1.1 ஜெனரல் இத பத்தி பார்த்திரலாம். டாப் மேனேஜ்மெண்ட் shall demonstrate leadership and commitment with respect to the quality management system by ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு தேவையான லீடர்ஷிப்பும் கமிட்மெண்ட்டும் எப்படி இருக்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, டேக்கிங் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு யார் ரெஸ்பான்சிபிள் இல்லை யார் அக்கௌண்டபிள் அப்படிங்கிறத கிளியராக சொல்லணும். ensuring that the quality policy and quality objectives are established for the quality management system and are compatible with the context and strategic direction of the organization. அந்த டாப் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி பாலிசியையும் குவாலிட்டி அப்ஜெக்டிவையும் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஆர்கனைசேஷனோட கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி பிளான் பண்ணுறாங்களோ அந்த ஆக்டிவிட்டிக்கும் அலைன் ஆகிற மாதிரி அந்த குவாலிட்டி பாலிசியும் குவாலிட்டி அப்ஜெக்டிவையும் ப்ரிப்பேர் பண்ணணும். ensuring the integration of the quality management system requirements into the organization's business processes. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறது மூலமா அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகணும். அதாவது ரெண்டுமே இன்டகிரேட் ஆகியிருக்கணும். அந்த மாதிரி அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரொமோட்டிங் த யூஸ் ஆஃப் த ப்ராசஸ் அப்ரோச் அண்ட் ரிஸ்க் பேஸ்டு திங்கிங். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் ப்ராசஸ் அப்ரோச்சையும் ரிஸ்க் பேஸ்டு திங்கிங்கையும் ப்ரொமோட் பண்ணணும், அதாவது கைட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் அப்ரோச் அண்ட் ரிஸ்க் பேஸ்டு திங்கிங்கை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ensuring that the resources needed for the quality management system are available. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கா இல்லையாங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட், கம்யூனிகேட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்ஃபார்மிங் டு த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணுறதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்னென்னங்கிறத பற்றியும் கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும். ensuring that the quality management system achieves its intended results. பீரியாடிக்காக குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதோட டார்கெட் இல்லை ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுதாங்கிறத என்ஷூர் பண்ணுறது. engaging, directing and supporting persons to contribute to the effectiveness of the quality management system. கம்பெனியில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் எல்லா ஆப்ரேட்டரும் இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களெல்லாம் என்கேஜ் பண்ண வைக்கணும். அதே மாதிரி அவங்கள கைட் பண்ணி
அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் பண்ணி அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆக்டிவிட்டியில கான்ட்ரிபியூட் பண்ண வைக்கணும். ப்ரொமோட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். கம்பெனியில் பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் ப்ரொமோட் பண்ணணும். அது மூலமாக நிறைய பேர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. சப்போர்ட்டிங் அதர் ரெலவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் their லீடர்ஷிப் as it applies to their areas of responsibility. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு சம்மந்தப்பட்ட மற்ற மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள லீடர்ஷிப் எடுக்க வச்சு அவங்களோட ஏரியாவிலையும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். நோட்: reference to business in this standard can be interpreted broadly to mean those activities that are core to the purposes of the organization's existence, whether the organization is public, private, for profit or not for profit. இந்த ஸ்டாண்டர்டில் பிஸ்னஸ்ங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணுதுன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் கண்டினியூஸாக ரன் ஆகுறதுக்கு தேவையான கோர் ஆக்டிவிட்டீஸை பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் பிஸ்னஸ்ன்னு சொல்லுது. அந்த ஆர்கனைசேஷன் பப்ளிக் செக்டராக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், அவங்க ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ப்ராஃபிட் இல்லாமல் சர்வீஸ் பண்ணுற கம்பெனியாக கூட இருக்கலாம். இதுதான் 5.1 லீடர்ஷிப் அண்டு கமிட்மெண்ட்ங்கிற மெயின் சப் கிளாஸில் சொல்லியிருக்கிற 5.1.1 ஜெனரல்ங்கிற அடிஷனல் சப் கிளாஸில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் 5.1.2 கஸ்டமர் ஃபோக்கஸ். இதில் என்ன சொல்லியிருக்குங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். டாப் மேனேஜ்மெண்ட் ஷால் டெமான்ஸ்ட்ரேட் லீடர்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கஸ்டமர் ஃபோக்கஸ் பை ensuring that 5.1.1 ஜெனரல்ங்கிற அடிஷனல் சப் கிளாஸில் லீடர்ஷிப்பு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, கஸ்டமர் அண்டு அப்ளிகபிள் சேச்சுரேட்டரி அண்டு ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் டெட்டர்மைன்ட், அண்டர்ஸ்டுட் அண்டு கன்சிஸ்டன்ட்லி மெட். கஸ்டமரோட சேச்சுரேட்டரி அண்டு ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கன்சிஸ்டண்ட்டாக மீட் பண்ணுறதுக்கு என்ன ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணுறது. த ரிஸ்க்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் கேன் அஃபெக்ட் கன்ஃபர்மிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் த எபிலிட்டி டு என்ஹான்ஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் டெட்டர்மைன்ட் அண்டு அட்ரஸ்டு. பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் வர்ற ரிஸ்க்ஸ் அண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ப்ராடக்ட் அண்டு சர்வீசஸோட குவாலிட்டியை எந்த அளவுக்கு பாதிக்குது, அதாவது அதோட ஃபங்க்ஷன், ஃபிட்மெண்ட், ரிலையபிலிட்டி இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத கன்சிடர் பண்ணி அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸை எடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை என்ஷூர் பண்ணணும். த ஃபோக்கஸ் ஆன் என்ஹான்சிங் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மெயின்டைன்டு. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை ரெகுலராக இல்லை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதையெல்லாம் ரெகுலராக கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணணும். இது எல்லாமே 5.1 லீடர்ஷிப் அண்டு கமிட்மெண்ட்ங்கிற மெயின் சப் கிளாஸோட அடிஷனல் சப் கிளாஸான 5.1.2 கஸ்டமர் ஃபோக்கஸ்ங்கிற ஹெட்டிங்கில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ். இப்போ உங்களுக்கு லீடர்ஷிப் அண்டு கமிட்மெண்ட் இதில் சொல்லியிருக்கிற டீட்டெயிலை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 5.2 பாலிசி. இதில் ஃபஸ்ட்டு 5.2.1 எஸ்டாப்ளிஷிங் த குவாலிட்டி பாலிசி. இந்த அடிஷனல் சப் கிளாஸில் என்ன சொல்லியிருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். எல்லா கம்பெனிலையுமே கண்டிப்பாக குவாலிட்டி பாலிசின்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் கம்பெனிலையும் கண்டிப்பாக குவாலிட்டி பாலிசின்னு ஒன்று இருக்கும். அந்த குவாலிட்டி பாலிசி எப்படி இருக்கணுங்கிறத இதை சொல்லியிருக்காங்க. டாப் மேனேஜ்மெண்ட் ஷால் எஸ்டாப்ளிஷ், இம்ப்ளிமெண்ட் அண்ட் மெயின்டைன் எ குவாலிட்டி பாலிசி தட். இந்த குவாலிட்டி பாலிசியை ப்ரிப்பேர் பண்ணுறது டாப் மேனேஜ்மெண்ட் தான். அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டியை கைட் பண்ணுறாங்க. அந்த பாலிசி எப்படி இருக்கணும்னா, தட் இஸ் அப்ராப்ரியேட் டு த பர்பஸ் அண்ட் கண்டெக்ஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் சப்போர்ட்ஸ் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன். ஸோ ஒரு குவாலிட்டி பாலிசி வந்து கம்பெனியோட கரண்ட் சுச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த கம்பெனியோட மெயின் பர்பஸ், அதாவது என்ன கோலில் டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்களோ அதை ஸ்ட்ராட்டஜிக்காக அப்ரோச் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். provides a framework for setting quality objectives. குவாலிட்டி அப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்டிவிட்டியை அந்த குவாலிட்டி பாலிசி கைட் பண்ணணும். includes a commitment to satisfy applicable requirements.
கம்பெனியில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு தேவையான கமிட்மெண்ட்டை அது கொடுக்கணும். இன்க்ளூட்ஸ் எ கமிட்மெண்ட் டு கண்டினியூயல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த குவாலிட்டி பாலிசி அந்த கம்பெனியோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான கமிட்மெண்ட்டையும் கொடுக்கணும். இது எல்லாமே 5.2.1 எஸ்டாப்ளிஷிங் த குவாலிட்டி பாலிசியில் சொல்லியிருக்கிற டீடைல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5.2.2 கம்யூனிகேட்டிங் த குவாலிட்டி பாலிசி. குவாலிட்டி பாலிசி எப்படி இருக்கணுங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த குவாலிட்டி பாலிசியை எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிறத இந்த 5.2.2 கிளாஸில் சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். த குவாலிட்டி பாலிசி ஷால் பி அவைலபிள் அண்ட் பி மெயின்டைன்ட் அஸ் டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன். குவாலிட்டி பாலிசியை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி பாலிசியை பிரிண்ட் எடுத்து அப்ரூவ்டு டாக்குமெண்ட்டாக ஃபைல் பண்ணி வச்சுருக்கணும். ஷால் பி கம்யூனிகேட்டட், அண்டர்ஸ்டுட் அண்ட் அப்ளைடு விதின் த ஆர்கனைசேஷன். அந்த குவாலிட்டி பாலிசியை எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி புரிய வச்சு அந்த கம்பெனி முழுக்க அதை அப்ளை பண்ணியிருக்கணும். ஷால் பி அவைலபிள் டு ரெலவெண்ட் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் அஸ் அப்ராப்ரியேட். தேவைப்படுற பட்சத்தில் நம்மளோட சப்ளையர், சப்கான்ட்ராக்டர், கஸ்டமர் இவங்களுக்கு கூட நம்மளோட குவாலிட்டி பாலிசியை கொடுத்து அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸை கொடுத்து வச்சுருக்கணும். அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக அவங்களும் நம்மளோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே 5.2.2 கம்யூனிகேட்டிங் த குவாலிட்டி பாலிசிங்கிற அடிஷனல் சப் கிளாஸில் சொல்லியிருக்கிற டீடைல்ஸ். இப்போ உங்களுக்கு 5.2 பாலிசிங்கிற சப் கிளாஸில் சொல்லியிருக்கிற குவாலிட்டி பாலிசி எப்படி இருக்கணும், இந்த குவாலிட்டி பாலிசியை எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5.3 ஆர்கனைசேஷனல் ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ். கம்பெனியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, பர்ச்சேஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கணுங்கிற அந்த டீட்டெயில்ஸை இந்த கிளாஸில் சொல்லியிருக்கு. டாப் மேனேஜ்மெண்ட் shall ensure that the responsibilities and authorities for relevant roles are assigned, communicated and understood within the organization. டாப் மேனேஜ்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சொல்லியிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அத்தாரிட்டிஸ், ரோல்ஸ் இதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கா, கரெக்டாக கம்யூனிகேட் ஆகிருக்கா, அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். டாப் மேனேஜ்மெண்ட் shall assign the responsibility and authority for. டாப் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அத்தாரிட்டியையும் எப்படி அசைன் பண்ணணும்னா, ensuring that the quality management system conforms to the requirements of this ISO 9001 standard. ஃபர்ஸ்ட் ISO 9001 ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு அலைன் ஆகி இருக்கணும். ensuring that the processes are delivering their intended outputs. ஒரு ப்ராசஸ்க்கு சொல்லியிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி வந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும். ரிப்போர்ட்டிங் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் as per class 10.1 in particular to top management. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாம் ரெகுலராக டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அத்தாரிட்டியும் இருக்கணும். இதுக்கு தான் ரெகுலராக மந்த்லி ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு அகேன்ஸ்டாக ஆக்சுவல் என்ன அச்சீவ் பண்ணாங்கிறத ஒவ்வொரு மாதமும் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த மந்த்லி ரிவ்யூ மீட்டிங்கை பற்றி நம்ம சேனலில் ஃபியூச்சரில் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து ensuring the promotion of customer focus throughout the organization. கம்பெனியில் இருக்கிற எந்த ஆக்டிவிட்டியை பண்ணாலும் அது கஸ்டமர் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர் லைன் ஸ்டாப் ஆகக்கூடாது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. இந்த மாதிரி கஸ்டமர் ஃபோக்கஸ்டாக தான் எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்கணும். அதை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி வந்து என்ஷூர் பண்ணணும். ensuring that the integrity of the quality management system is maintained when changes to the quality management system are planned and implemented. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் ஏதாவது ஒரு சேஞ்சை பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதனால் அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டையும் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எந்த வகையிலையும் அந்த சேஞ்சஸ்னால அஃபெக்ட் ஆகாமல்
இருக்கிறத அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி என்ஷூர் பண்ணணும். இது எல்லாமே 5.3 ஆர்கனைசேஷனல் ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ்ங்கிற கிளாஸ்ல சொல்லியிருக்கிற டீடைல்ஸ். இப்போ உங்களுக்கு ISO 9001 2015 கிளாஸ் 5 லீடர்ஷிப்ல சொல்லியிருக்கிற ரெக்யர்மெண்ட்ஸை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ISO 9001 2015 Part-7 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டா போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, இப்போ நாம கொஸ்டின் செக்மெண்ட்டுக்கு வருவோம். போன வீடியோல கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் OPL இன் குவாலிட்டி டேர்ம்ஸ்? இதுக்கான சரியான ஆன்சர் 1 பாயிண்ட் லெசன். சரியான ஆன்சர் சொன்னவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோக்கான கொஸ்டின், வாட் இஸ் SOP இன் குவாலிட்டி டேர்ம்ஸ்? SOPனா என்ன? கம்பெனியில SOPங்கிற வார்த்தையை ப்ரொடக்ஷன் லைன்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த SOPங்கிற லெட்டர் எதை மீன் பண்ணுது? இதுதான் கொஸ்டின். சரியான ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.